மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக பல பேரை கைது பண்ணிகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு 12 பேரை கைது பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. அந்த கைதில் இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களையோ எந்த விதமான விஷயங்களையோ இதுவரை போலீஸ் தரப்பில் வெளியிடலை. ஆனால் இதற்கு பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்ரேஷன் எல்லுன்னு ஒரு விஷயம், ஆட்சி கவிழ்ப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணப்பட்ட விஷயங்களில் ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை தாவேக்கா அரசாங்கம் நீக்கிருச்சு. ஏன் நீக்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு இடையில அந்த வார்த்தையை மேலும் மேலும் பயன்படுத்தி காவல்துறையிலேருந்து மட்டும் ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஒரு புது பேர் வேறு வச்சுருக்காங்க. இன்றைக்கும், அதாவது நேற்றை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அதில் பல கோடி ரூபாயை பறிமுதல் பண்ணிட்டோன்றாங்க. ஆனால் இதுவரை எதுவுமே ஆதாரங்களாக வெளியே வரவே இல்லை. நமக்கு இதில் ஏற்படுகிற சந்தேகங்களை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். ஆக்சுவலாக தாவேக்கா அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம், மெஜாரிட்டி இல்லை. ஆனால் திமுக தயவில் வெற்றி பெற்ற கட்சிகள் சார்பில் கூட்டணி அரசாங்கம் நடக்குது. அங்கேருந்து வந்துட்டாங்க. இப்போ விசிக வந்துருச்சு, ஐயுஎம்எல் வந்துருச்சு, காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்துருச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து, இது இல்லாமல் அதிமுக அதிருப்தியாளர்கள் 25 பேரோட 144 எண்ணிக்கையில் முழு மெஜாரிட்டியோட மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்த தாவேக்கா அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் சோசப் விஜய்க்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் 6 மாதத்துக்கு, அதாவது பதவி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. சட்டத்தில் இது இடம் இல்லை. அப்படி இருந்தாலும் ஆட்சியை கவிழ்க்க திட்டமிடுறாங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு ஒரு பொய்யான நரேட்டிவை தாவேக்கா தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கு. ஏன் தாவேக்கா தொடர்ந்து பரப்புது அப்படின்றத நம்ம நேரடியாகவே சொல்கிறோம். அப்படின்னா, செய்வது எல்லாம் அவங்க தான். இப்போ அவர்களுக்கு தான், மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு தான் ஆள் தேவை. 107 இடங்கள், அவங்களுக்கு இன்னும் 12 பேர் வேணும். அதற்கு ஆட்களை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு விசிக மேலே நம்பிக்கை இல்லை, கம்யூனிஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லை, சொல்லப்போனால் காங்கிரஸ் மேலேயே நம்பிக்கை இல்லை, ஐயுஎம்எல் மேலே நம்பிக்கை இல்லை. ஆக இவர்கள் எல்லாம் எப்போ வேணாலும் நம்மளை காலை வாரிடுவாங்க. இவங்க நமக்கு தலைக்கு மேலே தொங்குற கத்தி, இவங்களை நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஓட்ட முடியாது. அதுக்குள்ளே நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல இடைத்தேர்தல் வர வச்சு அதில் விசில் வச்சு நம்ம ஜெயிச்சு மெஜாரிட்டியை பெற்றுக்கு விடணுன்றத நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜயும் அவருடைய அரசியல் ஆலோசகர்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்காக எம்எல்ஏக்களை அவங்க தான் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பீரோ புல்லிங் மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாவேக்கா அரசாங்கம் தான். ஆனால் இதெல்லாம் செய்யறது, பழி போடுறது யாருன்னா திமுக மேலே. எவனோ ஒருத்தன் செய்கிறான், ஆனால் பழி இன்னொருத்த மேலே விழும் இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனையை வேடிக்கை பார்க்க போனவனுக்கு தான் அடி விடும். நிறைய பிரச்சனை பண்ணாம பாருங்க, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். பிரச்சனையில் சிக்கினா பாருங்க, அவனும் எஸ்கேப் ஆயிடுவான். பண்ணவனும் எஸ்கேப் ஆயிடுவான், சிக்கிறவன் அடி வாங்கினவனும் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் மாட்டிக்கிறவன் யாருன்னா வேடிக்கை பார்க்க போவாங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபடுவது, தன் ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு போராடி கொண்டிருப்பது நம்ம முதலமைச்சர் சோசப் விஜயோட தாவேக்கா. பட்டவர்த்தனமாக ஊர் உலகத்தை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பழியை திமுக மேல், திமுக ஆட்சியை கவிழ்க்க பார்க்குது அப்படின்னு ஒரு பொய்யை நரேட்டிவ், இவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. கட்டுக்கதையை செட் பண்ணுறதுக்கு தாவேக்காவை மிஞ்ச உலகத்தில் யாருமே கிடையாது, உலகத்திலே யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு மிக பிரமாதமான கட்டுக்கதைகளை கட்ட வைப்பதும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதிலும் அவங்க டாக்டரேட்டெல்லாம் தாண்டிட்டாங்க, யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க அவங்க. அதோட அது என்ன மேட்டர்னு நம்ம இன்னொரு விஷயத்தில் நம்ம பேசுவோம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்கள். சாதாரணமாக தான் இடப்பட முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் சினிமாவில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தானுங்க. எந்த நடிகர் மேலே வந்துட முடியாது, எந்த நடிகர் படமும் ஓடிடக்கூடாது. உடனே அந்த நடிகர் படம் சரியில்லை குப்பைன்னு ரிலீஸ் அன்னைக்கே இன்ஃப்ளூயன்ஸ், துட்டு வாங்கிட்டு பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸரில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்ணி அந்த படத்தை காலி பண்ணுவானுங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் சோசப் விஜயோட படம் குப்பையாக இருக்கும், கேவலமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், சகிக்கவே சகிக்காது, ஒரு காட்சி கூட பார்க்க சகிக்காது. ஆனால் அந்த படம் ஆகா ஓவன் பொழுந்து தள்ளுவானுங்க. இந்த மக்களும்
ஆஹா எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களேன்னு அந்த படத்துக்கு போய் பார்க்க போவாங்க. போன வந்தப்போ தான் கழுவி ஊற்றுவானுங்க, காரி துப்புவானுங்க, அது வேற. ஆனால் வர வச்சிருவானுங்கல்ல. இந்த வேலையை சினிமாவில் பண்ணிட்டு இருந்தானுங்க. எல்லார்கிட்டையும் ஏழ்ற, ஒரு நடிகர்கிட்ட நல்ல பேர் கிடையாது. அப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு விஷயத்த சினிமாவில் செஞ்சோம். இப்போ நிஜத்திலையும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குதிரை பேரம். ஆனால் பழிய திமுக மேலே போட்டுட்டு இருக்காங்க. இது இடையில சும்மாவே பழி போட்டுட்டு இருக்கோம். நம்ம முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, திமுக அதிமுக இணைந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான சதி பண்றாங்க, அதனால வந்து அவங்க எல்லாம் பிடிக்காம வெளியே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கட்டுக்கதை, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை அவுத்து விட்டானுங்க. திமுகவும் அதிமுக ஒன்னா சேரப்போகுது, அது பிடிக்கலன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்க. கடைசியில் எடப்பாடின்னு சொல்லிட்டாரு, திமுகவும் சொல்லிடுச்சு எங்களுக்கு அந்த மாதிரி நோக்கமே கிடையாது, தோத்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சராக இருந்து திமுக தலைவராக இருக்காரு. இப்போ எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை, அவர் பையன் தான் இருக்காரு, உதயநிதி தான் இருக்காரு. எதிர்கட்சியாக இருக்க திமுக சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக வேலை செய்வோம், ஒரு 6 மாதம் இந்த அரசாங்கத்தை செயல்பாடுகளை கவனிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஆட்சி நிர்வாகம் சரியாக நடக்கலைன்னு அவங்க களத்தில் இறங்கி கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கடையில் அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பார்த்தாங்க, திமுக அதிமுக ஒன்றா சேரப்போகுது, அதனால பிடிக்காம விசிகா எங்ககிட்ட வந்துச்சு, அதனால பிடிக்காம கம்யூனிஸ்ட் எங்கிட்ட வந்துட்டாங்க, அதனால பிடிக்காம அதிமுக வந்து ஒரு 25 பேர் தனியாக வந்துட்டாங்க அப்படின்னு பேசி பார்த்தாரு. அது கொஞ்ச நாள் ஓட்டினாங்க, அதை வச்சு குண்டு சைட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. அது மக்கள்கிட்ட சீச்சி என்னடா எப்போ பார்த்தாலும் இது புலம்பிட்டு இருக்கானே, லூசு பயிலா இருப்பான அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க தாவேக்கா மீது. இப்போ பார்த்தாங்க அடுத்து என்ன பண்ணலாம், அப்போ நம்ம ஆட்சியை கவிழ்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவோன்னு டக்குன்னு ஒரு இந்த இளையராஜா, ஊத்தங்கரை இளையராஜா ஒரு புகாரை சொல்றாரு. அதுக்கு வலுவான ஆட்கள்னு ஒரு சில பேரை கை காட்டினாரு, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதை வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் திருநாவுக்கரசு, அவர் தொடர்ந்து ஒரு 3 பேர் அரெஸ்ட், ஒரு புக் வாரப்பத்திரிகை நடத்துறவர் இப்படின்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 3 பேர் 5 ஆச்சு, 5 7 ஆச்சு, 7 வந்து இப்போ 12 வரைக்கும் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் தனி ட்ராக்காக போயிட்டு இருக்கு. ஆட்சி கவிழ்ப்புன்னு எல்லா ஊடகங்களும், எல்லா பேப்பரும், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் இதை பற்றியே பேசினாங்க. சரி, ஆட்சி கவிழ்ப்பு ஒரு எம்எல்ஏ வாங்கினா நடந்துருமா? ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாரு, ஊத்தங்கரை எம்எல்ஏ 35 கோடியோ 50 கோடியோ வாங்கின்னு ரிசைன் பண்ணிடுறாரு, அல்லது சபாநாயகருக்கு எதிராக அவர் வந்து வாக்களிச்சிருந்தார். ஒரு எம்எல்ஏ வந்தா 58 59 பேரை வச்சிருக்கிற திமுகவில் ஆட்சி கவிழ்த்திட முடியுமா? சாத்தியமா? அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? பார்த்துக்கிட்டு இருக்க மக்களை நீங்கள் அதை வந்து ஒத்துக்கிறீங்களா? அப்போ அது துபாகூர் தானே, அது பொய் தானே அது. சரி, சபாநாயகரை கவுத்துற ஆட்சி கவுந்துருமா? நான் இந்த வீடியோ சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் முதல்லயே, நிச்சயமாக 6 மாத காலத்திற்கு தாவேக்கா அரசாங்கத்துக்கு எந்த பயமும் இல்லை. இப்போ அவங்க வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஆல்ரெடி 7 எம்எல்ஏக்கள் காலியாக இருக்குது, 7 இடம் காலியாக இருக்குது. இப்போ மெஜாரிட்டி போனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற 107 வச்சு அவங்க மெஜாரிட்டி நிரூபிச்சுப்பாங்க. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடவே முடியாது. சட்டப்படி 6 மாதம் கழிச்சு தான் தர முடியும். சபாநாயகர் கவுத்தா இன்னொரு சபாநாயகர் வரப்போறாரு, அவ்வளோதான், சிம்பிள். அதனால ஆட்சி எப்படி கவுந்துரும்? அடிப்படையில் அறிவு இருக்கணும், புரியும். அறிவு இருக்கிற மாதிரி நடிக்கிற தற்கொலை கும்பலுக்கு புரியாது. இவனுங்க பொய்யை பரப்பணும், அது எப்படியாவது திமுக மேலே பழி போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? திமுகவில் ஸ்மார்ட்டாக யாரா இருக்கா, யார் ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறா, எந்த இடத்துல இருந்தாலும் ஜெயிச்சிடறாரு, எப்படி ஜெயிக்கிறாரு, அதனால அந்த ஆளை காலி பண்ணோம்னா செந்தில் பாலாஜி. இவங்க எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி. அவரை பிடிக்கணும், அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் தேடி பார்த்தானுங்க. முதல்ல மின்சார திருட்டு, அதுக்கு மின்சாரத்துறையில் ஊழல் நானுங்க, ஹார்ட் டிஸ்க் திருட்டு போச்சுனானுங்க, அதுக்கு அடிச்சு அதில் எந்த ஊழலும் சொல்ல முடியல. வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நிதித்துறையில் சொல்லி பார்த்தானுங்க, அதுவும் எடுக்கல. மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி தான் ஆட்சியை பிடிச்சாரு. வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 இப்போ 20 30 ஆகி போச்சு. இப்போ காரி துப்புறாங்க குடிமகன்கள்லாம், அதுலேயும் செந்தில் பாலாஜி மேலே குற்றத்தை சொல்ல முடியல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தாங்க, சரி எந்த பார்ட்டி சொல்கிறான்னு கேட்டவங்கன்னா வாயை மூடிட்டாங்க, இப்போ வரைக்கும் சொல்லலை. ஆனால் வெளியே எல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி சோச பூஜையை பச்சையாக போய் சொல்கிறாரு. பச்சையா, ப்ளூவா, சிவப்பா, கலராக ரீல் விடுறாரு, கலராக போய் சொல்கிறாரு. முதலமைச்சருக்கான அந்த அழகோ மரியாதையோ அன்போ எதுவுமே இல்லை அவர்கிட்ட. நடிகராக இருக்கும்போது கூட விஜய் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தார், முதலமைச்சர் ஆன பிறகு சகிக்கல பார்க்கறதுக்கு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. மக்கள், ஏன்னா அவ்வளோ கர்ண கொடூரமாக பேசுகிறாரு, அவ்வளோ கொடூரமான வார்த்தைகளை வந்து ஒரு மேடையில் வந்து முதலமைச்சர் இல்லாமல் ரவுடி பைய 4ஆந்தர ஆள் பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால அவரை பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு கதையை
ஆரம்பிச்சிட்டாங்க. அது மக்கள்கிட்ட வந்து ஊடகத்தின் மூலமாக மக்கள் டெய்லி அதை பற்றி பேசுவாங்க. செய்யறது பூரா குதிரை பேரத்தை இன்னொரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பேச்சு ஊடகங்கள் என்ன பேசுவாங்கன்னா ஆட்சி கவிக்க பார்க்குது திமுக வந்து ஆட்சி இதுக்கு என்னடா காரணம்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 6 மாதத்துக்குள் இந்த ஆட்சி கவுந்துரும், 3 மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ அவர் அதற்கு காரணமாக எங்களுடைய எம்எல்ஏக்களே பேரம் பேசுறாரு, விலைக்கு வாங்க பார்க்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கறதுக்கு அவர் பேச்சு எடுத்துக்கிறாங்க. தோத்து போனவங்க தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை தன்னுடைய கட்சிக்காரங்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு தெம்பும் தைரியம் கொடுக்கறதுக்கு ஆட்சிக்கு நம்ம வந்துடுவோம் கவலைப்படாத சொல்றது வந்து இயல்பு. யாராக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரங்களை தேடணும்னா உண்மை சொல்லணும். சரி, இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏவை அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆட்சிக்கு வந்துருமா? ஆட்சிக்கு வந்துருமாங்க? கேப்பையில என்ன கேட்கறவன் கேனையனா கேப்பையில நெய் விழுதுன்னு சொன்னா கூட நம்புவானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு எம்எல்ஏ இல்லை 10 எம்எல்ஏ வந்தா கூட ஆட்சி கவராதுங்க. எப்படி நடக்கும் அது? சரி, இவர் சொன்னாரு, உடனே ஒரு 12-13 பேர் அரெஸ்ட் பண்றீங்க, தேடுறீங்க. இப்போ ஒரு ஊடகத்தை சேர்ந்தவரை பிடிச்சிட்டீங்க, விஜயன்னு சொல்லிட்டு ஒருத்தர், புதிய தலைமுறையுடைய நெறியாளர். அவர் ஒரு அப்ராணி, ரொம்ப அதிர்ந்து கூட பேச மாட்டார், ஆனால் பாயிண்டா கேள்வி கேட்பாரு. அவருடைய அந்த டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்பார். நான் பல டிபேட்களில் முன்னாடி கலந்துக்கிட்டு இருந்தேன். நிறைய என்னை தனியாகவே நேர்காணலாம் எடுத்திருக்காரு. ரொம்ப நேர்மையான மனிதர், நல்ல மனுஷன். அவரை ஏன்டா பிடிக்கிறாங்கன்னா, கோபமா ஆக்ரோஷமா நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர்களை மிரட்டுவதற்காக அப்ராணியா இருக்கிறவனா பிடிக்கிறாங்க. அவர் இத்தனைக்கும் ரிப்போர்ட்டராக கூட இருந்ததில்லை. இப்போ நாங்கள்லாம் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தவங்க. எங்களுக்கு வந்து நிறைய பேரோட நாங்கள் நேரடி பழக்கம், நேரடி எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் நேரடியாக நாங்கள் பார்த்து பேசியிருக்கோம், பழகியிருக்கோன்ற விஷயங்கள் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது. அவனோட தொடர்பில் நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். எல்லா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ கூட இந்த ஆட்சியில் இருக்கிற பல அமைச்சர்கள் நமக்கு பழக்கமாக தானே இருக்காங்க. அதுக்காக ஒன்னே வந்து நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும் அர்த்தமாயிடுமா? இல்லை அவங்க நமக்கு நிறைய தகவலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு தானே இருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு. நம்ம வந்து எது செய்தி மக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி அதான் சொல்ல போகிறோம். இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப்பில் பேசிட்டாங்கன்றதுக்காகவே உடனே அவங்க வந்து குற்றத்தை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அந்த விஜயனை 2 நாளாக உளவியல் ரீதியாக அவரை டார்ச்சர் பண்ணி அவருடைய செல்ஃபோனை பிடிங்கி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. நிறைய எதிர்ப்பு வந்தவொடனே அவர் இப்போ விட்டாங்க. அவரை கைது பண்ணதுடைய நோக்கம் என்னன்னா, அப்ராணியா இருக்கிற ஒரு ஆள், அவர் இன்னும் ரிப்போர்ட்டரெல்லாம் எங்கேயும் வேலை பார்க்கல, ஊடகத்தை நெறியாளர் ப்ளஸ் வந்து நியூஸ் ரீடரு, இதை தாண்டி அவர் ஃபீல்டுக்கு வந்தவர் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு போனவங்க, எங்களுக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, நேரடி தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இந்த டிபேட் நடத்தும் போது அவங்க டிபேட்டுக்கு பேச வராங்கல்ல, அவங்களோட நிறைய இன்ட்ராக்ட் இருக்கும், அவங்களோட தொடர்பில் இருக்கலாம். அவர் அந்த அடிப்படையில் தான் திருநாவுக்கரசோட அவர் தொடர்பு. இதே திருநாவுக்கரசு புதிய தலைமுறையில் பல முறை பேசியிருக்காரு, டிபேட்டில் பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் அவருக்குமான உறவு இருந்திருக்கலாம். அவர் என்ன பேசினார் நமக்கு தெரியாது. மேகாலயா ப்ராஜெக்ட்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. முதல்ல ஆட்சி கழுப்புனானுங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றத்தில் அந்த ஆட்சி கழுப்புன்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க. ஏன்டா நீக்கிட்டாங்கன்னா ஆதாரம் இல்லை. அப்புறம் ஏன்டா அந்த வார்த்தையை போடுறீங்கன்னா, இப்போ போலீஸ்லேருந்து நிறைய ரெக்கார்டு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள்லாம் வருதுன்றாங்க, நிறைய செய்தி குறிப்புகள்லாம் வருது. ஆனால் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அது போட மாட்டாங்க. ஏன்டா போட மாட்டாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியல. $1 மில்லியன் கொஸ்டின். யாரா இதெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னா, என் தம்பி ஜெகதீஷை தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரி குறுக்கு புத்தி வேறு யாருக்கும் இருக்காது. பொய் பரப்புறது ரொம்ப நல்லா செய்வார், ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஆள். ஏன்னா சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா, ஓடாத படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அது அத்தனையும் செய்வார். ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை காரி துப்பி காலி பண்ணோம்னாலும் அந்த வேலையும் செய்வார். காசு கொடுத்தா வாங்கிட்டு வாடகை வாயினுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால, அது மாதிரி பேசக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய கையில் வச்சிருக்கிறதுனால அந்த வேலையை என் தம்பி ஜெகதீஷ் ரொம்ப தெளிவாக செய்வான். அவன் தான் இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்வதற்கு ஒரே ஆள், தகுதி படைத்தவன். அவன் மட்டும் தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சோப்பு விஜயனுடைய ஆலோசகரை வேற மாறி போயிட்டார். அப்போ அவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் தனி. இதுக்கடையில் நீதிமன்றத்தில் பொய் சொல்லாமல் அங்கே போய் பொய் சொல்ல முடியாது, மாட்டிப்பாங்க. அதனால ஆட்சி கவுப்புன்ற வார்த்தையை எடுத்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட பேரம் பேசுகிறாங்க, 35 கோடி அதை பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவரை உருட்டுறாங்க, மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் தனி ட்ராக் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் பல இடங்கள் ஆளை பிடிக்கிறேன்றாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை கைப்பற்றினேன்றாங்க. ஆனால் ஒன்றுக்கும் ஆதாரத்தை இதுவரை வெளியிடவே இல்லை. இப்போ விஜயனை அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லி அவனை 2 நாளாக அவரை மிரட்டி உருட்டி உளவியல் ரீதியாக டார்ச்சர் பண்ண உடனே இது எதற்காக இந்த பயமுறுத்தல் டார்ச்சர்னா, இப்போ தாவேக அரசை விமர்சிக்கிற பலரும் இருக்காங்க. இப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம், இவங்க பண்ணுற தப்பு,
இவங்க செய்கிறது தப்பு, ஊழல், இதெல்லாம் ஊழல். இப்போ பழனியில் 100 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது மாதிரி வந்து சட்டத்துறையில் பிபி போடுறதுக்கு 3 லட்சம் 30 லட்சம் ஊழல்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிற பெண்மணியை புகார் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்புறம் எங்களை போன்றவர்களை மிரட்டுவதற்காக, உருட்டுவதற்காக இப்படிப்பட்ட அப்ராணியாக இருக்கிற ஒரு செய்தியாளரை மிரட்டி பார்த்தா பேசுகிறவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, பயந்து நடுங்கிடுவாங்கன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். அது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அதற்கு என்ன இவங்க கதை கட்ட போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் இது போயிட்டு இருக்குல்ல. இப்போ இதை இது என்னன்னா, இது வந்து நீங்கள் இங்கே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சொன்னாங்க, அப்புறம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் 180 கோடி ரூபா வரைக்கும் அதில் முதலீடு பண்ணுவதற்கு வந்திருக்காங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து யாரோ ஹவாலா பணம் கொடுத்தாங்க, அங்கே பணம் பரிமாற்றம் நடந்துச்சு, பணம் வாங்குகிற நேரத்தில் உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இது மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் எல்னு ஒரு செய்தி நிறுவனம், ஊடகம் வந்து செய்தி வெளியிட்டுச்சு. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு ஆதாரத்தை இதுவரை வெளியிடவே இல்லை. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஏப்பா பேசிக்கிட்டே இருக்கான்பா, பாம்பை வெளியிட மாட்டான்ப்பா, இருக்குன்றான தவிர காட்ட மாட்டான் ஐயா வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஆட்சியை கவுக்க போகிறாங்கன்னு திமுக மேலே பழி சொல்லிக்கிட்டே குதிரை பேரம் சைலண்டாக ஒரு பக்கம் பண்ணிட்டு, எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறது, ராஜினாமா பண்ண வைக்கிறது, கட்சியில் சேர்த்துக்கிறது, எம்எல்ஏ வர வைக்கிறது, ராஜினாமா பண்ண வைக்கிறது, கட்சியில் சேர்த்துக்கிறது, குரூப்பாக வந்தால் மாட்டிப்பீங்கப்பா, தனித்தனியாக வாங்க பண்ணுறது. இப்போ அது நீதிமன்றத்தில் கேஸ் ஆப்பட்டதுனால எம்எல்ஏக்கள் ராஜினாமா கொஞ்ச நாள் அடங்கி இருக்கு. ஏன்னா நீதிமன்றம் மண்டையிலே கொட்டியிருக்கு. மண்டையில நறுக்குன்னு கொட்டலை, வீங்கிற மாதிரி கொட்டியிருக்கு, சும்மாலாம் கொட்டலை. இது வந்து அயோக்கியத்தனமான நடவடிக்கை. இதை ஏற்றுக்க முடியும். ஏன்னா கவர்னர்கிட்ட வர நிறைய கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு. தொடர்ச்சியாக திமுக, அதிமுக, புதிய தமிழகம் கட்சி, பாஜக உட்பட பல பேரும் குதிரை பேரம், இந்த மாதிரி வந்து தாவேக்காவுடைய அட்ராசிட்டி, மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கும்போது இதுவரை யாருமே செய்யாத அயோக்கியத்தனத்தை தாவேக்கா செய்யுது அப்படின்னு கவர்னர்கிட்ட பட்டவர்த்தனமாக பல புகார்கள், குதிரை பேரத்துக்கு ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஆதாரமே இருக்குது அப்படின்னு நிறைய விஷயத்தை கொண்டு கொடுத்தோம். அதனால இப்போ இந்த ராஜினாமா பண்ணக்கூடிய லிஸ்ட் வந்து இப்போ நின்று இருக்கு. கொஞ்ச நாளாக இந்த சனிக்கிழமை ஒரு கும்பல் போகும்போது அது கொஞ்சம் அமைதியாயிருக்கு. இதுக்கு இடையில இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு ஒன்று போடுறாரு. திருப்பூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு ஒன்று போடுறாரு. என்ன வழக்கு போடுறாருன்னா, சார் இந்த வழக்கில் இந்த குதிரை பேரம், இந்த ஆட்சி கவிழ்ப்புலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வழக்கில் வந்து பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது மேகாலயா ப்ராஜெக்ட்ன்றாங்க, சிங்கப்பூர் அவாலா பணம்ன்றாங்க. இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி பல விஷயங்கள் பேசப்படுவதனால நிச்சயமாக இன்டர்போல் உதவியெல்லாம் தேட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம உள்ளூர் போலீஸ், அதுவும் ட்ரிப்ளிகன் போலீஸ் விசாரிச்சா இது வந்து சரியாக வராது, உண்மை கண்டிப்பாக வெளியில் எடுக்க முடியாது. அதனால் இதை வந்து நிச்சயமாக சிபிஐ வழக்காக மாற்றணும். ஆனால் சிபிஐ வழக்கு மாற்றுவதற்கு உத்தரவு போடுங்கன்னு அவர் வந்து நீதிமன்றத்தை நாடுறாரு. அப்போ உடனடியாக கொதித்து போயிட்டாங்க தாவேக்காய் சேர்ந்த அரசாங்க வழக்கறிஞர். என்னன்னா தலைமை வழக்கறிஞர் வந்து டென்ஷன் ஆகி, இல்லை இந்த போலீஸ் ரொம்ப நேர்மையாக போயிட்டு இருக்கு, நாங்கள் வந்து நேர்மையாக அதை வழக்கை நடத்திட்டு இருக்கோம் பாருங்க, இப்போ கூட நாங்கள் ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்கோம், மொத்தம் 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், அது பல கோடி ரூபாயை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் வழக்கு நீட்டாக போயிட்டு இருக்கு, சிபிஐக்கெல்லாம் போவானா, தேவையில்லை, சிபிஐக்கெல்லாம் அனுப்புவதற்கு உத்தரவு விட வேண்டாம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை தாவேக்கா அரசு காட்டுச்சு. சிபிஐ வேணான்னு தாவேக்கா சொல்லியிருக்கு. இது எப்படியே நிற்போம், இந்த வழக்கை இப்படியே நிறுத்திட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறேன். சினிமா ஆட்சி தானே இது, ஆனால் ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சமீபத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு சம்பவம், இந்தியாவே நடுங்குகிற சம்பவம், உலகில் உள்ள தமிழர்கள்லாம் ரொம்ப பரிதாபமாக பயந்து நடுங்கின ஒரு சம்பவம், அதிர்ச்சி அடைந்த சம்பவம் கரூரில் நடந்துச்சு. 41 பேர் நசுங்கி செத்து போனாங்க. ஒரு நடிகனை பார்க்க வந்து 41 பேர் நசுங்கி செத்துது. வேற எங்கேயும் நடந்ததில்லை, இங்கே தான் நடந்தது. கும்பமேளாவில் 100கணக்கான பேர் செத்தாங்க, அது கடவுளை பார்க்க போய் செத்த கேஸு. இது ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்தது இங்கே தான் 41, அப்புறம் 42 ஆயிடுச்சு. பல பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றார்கள். 41 பேரில் 39 பேருக்கு 20 லட்சத்தை கொடுத்து வாய் அடைச்சிட்டாரு நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். 2 பேருக்கு காசு கொடுக்கல. ஆனால் அந்த 2 பேர் தான் சிபிஐக்காக போனவங்க. அவங்க 2 பேர் பேரில் தான் சிபிஐ வழக்கு தாக்கல் பண்ணிச்சு. பின்புலத்திலிருந்து தாவேக்கா செலவு பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஐயா எனக்கு தெரிலங்க, வேலை தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, கட்சியில் வந்து எங்களுக்கு வந்து வேலையும் கொடுக்கல, காசும் கொடுக்கலங்க, நாங்கள் சிபிஐலாம் நாங்கள் போகலங்கன்னு அந்த சந்திரான்றவருடைய கணவர் சொல்லிட்டார்.
ஒரு குழந்தையோட அம்மாவும் எங்களுக்கு தெரியாதுங்க, என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, கடைசியில் பார்த்தா அவனை வந்து அவனுக்கு காசு கொடுத்துருக்காங்க, அவனை கூப்பிட்டு வேலையில் உட்கார வைக்கிறாங்க, எனக்கு பணமும் தரல ஒன்றும் தரல, என் குழந்தைய நான் தான் வளர்த்தேன், அவன் வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தியோட கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுட்டான், ஒழுக்கக்கேடானவங்க அவன் அப்படின்னு அந்த அம்மா. இப்போ தாவேக அரசில் இந்த ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட், யாரோனா யாருக்கிட்ட வேணா எப்படி ஒன்றா இருக்கலாம். ஏன்னா அப்பேற்பட்டவர்கள் தான் அவர்கள். அது நம்ம வந்து ஏன் அந்த கன்றாவியில் நம்ம ஏன் பேசுவாங்க? ஏன்னா தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் அவர்களே தனி மனித ஒழுக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் வாயால் நான் ஏன் அந்த கன்றாவி கர்மத்தெல்லாம் பேசுவானே, அது நமக்கு நோக்கமும் இல்லை. இப்போ இந்த செய்தி அதுவும் இல்லை. ஆக அதனால அந்த அம்மா இப்போ கூட சமீபத்தில் இந்த 32 பேருக்கு வேலை கொடுத்தாங்க பாருங்க, அந்த அம்மா அப்போ கூட கதறிச்சு பத்திரிகைக்காரங்களாம், ஐயா என்னை உள்ள விட மாட்டாங்க, என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன், எனக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கல, எனக்கு பணமும் கிடைக்கல, என்னை விட்டுட்டு ஓடி போன புருஷன் அவனை வந்து 6 மாதத்தையே விட்டுட்டு ஓடி போயிட்டான், அந்த குழந்தைய நான் தான் வளர்த்தேன், அவனுக்கு துட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் தான் வந்து அங்கே சிபிஐயில் கையெழுத்து போட்டது, சிபிஐ விசாரணை வேணும்னு கையெழுத்து போட்டது. இந்த தாவேக அரசாங்கம் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினது அந்த ஆள் தான். அவனுக்கு வேலை கொடுத்து எப்பேற்பட்ட அரசாங்கம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல சிபிஐ வேணும்னு கேட்டு போனது தாவேகா. 41 நெரிசல் மரணம் பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சிருச்சு இந்த சம்பவத்தில் தப்பு தாவேகா மேலே தான். அது குறிப்பாக இந்த சப்பு விஜய் மேலே தான் தப்பு. அப்போ அந்த நடிகர் டைமுக்கு போயிருந்தா அந்த 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அப்போதைய நடிகர், இன்றைக்கு முதலமைச்சர், அவர் அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிருந்தாருன்னா அந்த மரணங்கள் நடந்திருக்காதுன்னு உலகறிஞ்ச விஷயம். ஆனால் அதை மடமாத்துற விஷயமா, அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, எங்கேயோ இருந்த பணங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே கணக்கு காட்டிட்டானுங்க சொன்னது ஆதவ அர்ஜுனாவுடைய வழக்கறிஞர்கள். ஆதாரம் வீடியோவே இருக்கு. 41 மரணங்கள் சம்பவித்ததுக்கு எங்க இருந்த பணத்தெல்லாம் கூட்டு வந்து போட்டாங்க. செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷம் அங்கே போயிட்டாருனாங்க, அதே 10 நிமிஷத்துல விஜயபாஸ்கர் எப்படி போனாரு? அரூர் விஜயபாஸ்கர் தாவேகா தானே வந்திருக்காரு. இப்ப கேட்க வேண்டியதானே. சேர்ந்து இப்போ நம்ம நிர்மல்குமார் பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசுறாரு இல்லையா, அவர் அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா? அவர் கேட்க மாட்டார் அந்த வார்த்தையை. அவர்கிட்ட வந்துட்டாருன்னா நல்லவர் ஆகிடுறாங்க, வெளியே இருந்தாங்கன்னா எதிராளியாக இருக்காங்க. என்ன நியாயம் இது? ஸோ எனிவே இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன முக்கியமாக பார்க்கப்படுச்சுன்னா, இந்த வழக்கில் சிபிஐ வேணும்னு கேட்டு ப்ரெஷர் பண்ணி சிபிஐக்கு போனது யாருன்னா நம்ம தாவேகாவுடைய ஆட்கள் தான். ஏன்னா அப்போது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி நேர்மையான அதிகாரியா போடுறது வந்து அசராக்கா இருக்கு. அவர் தலைமையில ஒரு டீமை போட்டு நீங்க விசாரிக்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்போதைய திமுக அரசாங்கம் தனிநபர் ஆணையம் ஒன்று நியமிச்சது. இந்த 2 விசாரிக்கிற நேரத்தில் எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. வெயிட் பண்ண உடனே அவங்க அழகாக கொத்தா அந்த விஷயத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சப்பு விஜயனுடைய குடுமையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ சப்பு விஜய் அவங்க குடுமையை பிடிச்ச உடனே இங்கே மைனாரிட்டியாக தொங்கு சட்டமன்றம் உருவாகுது. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கணக்கு போட்டுக்கலாம். நிச்சயமாக இந்த தொங்கு சட்டமன்றத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு இவிஎம்ல ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்து தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக மக்கள் வாக்களித்த விஷயத்துல மிகப்பெரிய ஏதோ ஒரு மோசடி, மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் தனிட்டாக, அதை நம்ம இப்போ இதில் கலக்க வேண்டாம். அந்த அடிப்படையில் இப்போ அவங்க குடும்பி அங்கே மாட்டியிருக்கு, சிபிஐ வழக்கில் மாட்டியிருக்காங்க. 2 முறை டெல்லிக்கு போய் அவர் வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார். அதாவது என்னன்னா விட்னஸாக கூப்பிட்டு, சாட்சியாக கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. ஸோ அது ஏதோ ஒரு டீலிங் அங்கே ஓடிட்டு இருக்கு, அண்டர் கிரவுண்ட் டீலிங் அங்கே நடக்குதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு இடையில அந்த பழியை திமுக மேலே போட்டு பார்த்தாங்க. அது செல்ஃப் எடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் செல்ஃப் எடுக்கல. கரூர் போலீஸார் என்ன எஃப்ஐஆர் போட்டாங்களோ இப்போ வரைக்கும் சிபிஐயில் அந்த எஃப்ஐஆர் படி தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஏற்கனவே ஒரு வழக்கில் மாட்டியிருக்கோம். இப்போ சிபிஐ மறுபடியும் போனோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒன்றிய அரசாங்க பிடியில் மாட்டிப்போன்னு நம்ம கண்ட்ரோல்லே வச்சுப்போம். ஏன்னா அந்த நேர்மையான அதிகாரியாக இருக்கிற அஸ்ராக்கார்ட்ட தான் இந்த தாவேக அரசாங்கமும் இன்னைக்கு உளவுத்துறையில் வச்சிருக்கு. அவரை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சிபிஐ இந்த வழக்கு போச்சுன்னா அவங்க உண்மை கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலேயே சொத்து குவிப்புன்ற பாருங்க, நம்ம ஆட்சி கவிழ்ப்பு விஷயத்த இவங்க பண்ணாங்களா, இது நிஜமாவே நடந்துச்சா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுடைய பின்புலம் என்ன, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன ஏது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மாட்டிப்பாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னா இப்போ இதுக்கு சிபிஐ வேணான்னு மறுக்கிறாங்க. முதல் கேஸ்ல சிபிஐ போய் மாட்டினது இவங்க தான். இப்போ சிபிஐ வேணான்றாங்க. ஏன் வேணான்னா இப்போ இது பூரா செட்டப் ட்ராமா. சிபிஐ கண்டுபிடிச்சிடும், வெட்ட வெளிச்சமாயிடும். தாவேக்காவுடைய தில்லாலங்கடி வேலை, மைனாரிட்டி அரசாங்கத்துடைய அயோக்கியத்தனம், அட்ராசிட்டி கண்டுபிடிச்சிடும் சிபிஐ.
அப்போ மறுபடியும் நம்ம வந்து பாஜக ஏற்கனவே பாஜக நம்மளை வந்து குடுமையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் போய் அவங்ககிட்ட மாட்டினோம்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இல்லை நாங்களே விசாரிக்கிறோம்னு இப்போ இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு, தள்ளுபடி பண்ணல, ஒத்தி வச்சிருக்கு. ஸோ இது என்ன ஒன்றா எப்போ வேணாலும் மீண்டும் இது வந்து வரும். அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ஆட்சி கவிழ்ப்பு என்ற வார்த்தையை நீதிமன்றத்தில் நீக்கிய தாவேக அரசாங்கம் மீண்டும் அதை வச்சு எவ்வளவு நாளத்துக்கு குதிரை ஓட்ட போகிறாங்க. இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இதை வச்சு நாங்கள் ஆளை பிடிக்கிறோன்னே நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு செய்கிறது பூரா தப்பாக இருக்குது. அங்கே வீட்டை அடிக்கிறான், நிர்வாகம் தப்பாக இருக்குது, மக்கள் ரோட்டில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, மின்வெட்டு பிரச்சனை, நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் நடந்து இது எல்லாத்தையும் மடைமாத்துகிற விதமாக இந்த விஷயத்தை தொடர்ந்து திமுக மேலே பழி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க இந்த தாவேக அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிபிஐ அந்த வழக்கில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.